சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 6/1/2024 அன்று நடைபெற்ற கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வரிசையாக பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா நம்ம ரேண்டமாக எண்ணணும் அப்படின்னா மாட்டிக்கிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முக்கோணம் அப்படி இருக்கிறத ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அடுத்து 2 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எழுத போகிறேன். அப்படியே எழுதிக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முக்கோணமாக இருக்கிறது இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முக்கோணமாக இருக்கு. 1 2 அடுத்து 3 4 5. சரிங்களா? ஸோ அது போக மொத்தத்துக்கு பெருசாக ஒரு முக்கோணம் இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிக்கிறேன். மொத்தம் 6 அப்படின்றத இப்போ எழுதிட்டேன். சரிங்களா? சரி, அடுத்து வந்து 2 முக்கோணங்கள் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 2 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 சேர்ந்து ஒரு முக்கோணம் ஆயிருக்கா? சரி, அடுத்து இது 2 சேர்ந்து ஒரு முக்கோணம் ஆயிருக்கு. 2 அடுத்து 3 அடுத்து 4. சரிங்களா? இது வந்து 4 வந்திருக்கு. அப்போ +4 அப்படின்னு போட்டேன். சரிங்களா? இது போக வேற 2 இது ஃபார்ம் ஆகுறது இருக்கா அப்படின்னா இருக்கு இன்னும். சரிங்களா? அப்போ இது 1 அடுத்து இது 1. இது வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால அதை விட்டுருங்க. அடுத்து இந்த பக்கத்து பாருங்க. சரிங்களா? இந்த பக்கத்து பார்த்தோம்னா 1 இது 1 2. ஸோ அப்போ இங்கிட்டு ஒரு 4. ஸோ அப்போ 4 + 4 8. இது வந்து 2 முக்கோணங்கள் சேர்ந்து உருவாகக்கூடியது இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து 3 இது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. எப்படி வந்திருக்கு இங்க பாருங்க, 3 இது பார்ட் சேர்ந்து ஒரு முக்கோணம் ஆயிருக்கு. சரிங்களா? 1 2 3. அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க, இது 1 2 3. அடுத்து இது 1. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 3 வந்திருக்கு இதுல இந்த சைடு. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 அடுத்து 2. அடுத்து இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு 3. ஸோ இங்கிட்டு 3 இங்கிட்டு 3. ஸோ மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா 6 வந்திருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 6 முக்கோணங்கள் நமக்கு வந்திருக்கு. சரி, அடுத்து 3 பார்த்தாச்சு. அடுத்து 4 பார்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா அதை பார்க்கணும். சரி, 4 பார்ட் ஃபார்ம் ஆகுறத பார்ப்போமா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 பார்ட் இருக்கு. 1 2 3 4. அது ஒரு முக்கோணம். அடுத்து இங்கிட்டு பாருங்க, இந்த பக்கத்து அதே மாதிரி ஒன்று வரணும்ல. ஸோ அப்போ இது வந்து ஒரு 4 பார்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து இது வந்து ஒரு 4 பார்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு 4 பார்ட்டில் வந்து நமக்கு ஒரு 3 வந்திருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து அதுக்கு மேலே இருக்கிறத இனி நம்ம மொத்தமாகவே பார்த்துடலாம். சரிங்களா? சரி, அதுக்கு மேலே இருக்கிறது என்ன சார் அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே கவுண்டிங் 4க்கு மேலே இருக்கிறத எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெருசாக இருக்கு. அடுத்து இது வந்து ஒன்று பெரிய முக்கோணமாக வந்திருக்கு. சரிங்களா? 2. அடுத்து அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடியதை வச்சு பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு 1 பெருசாக வந்திருக்கு. அடுத்து இது ஒரு 1 பெருசாக வந்திருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 4 வந்திருக்கு. இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 4. ஸோ இப்போ இதை மொத்தமாக கூட்டுங்க. 6 4 10 6 4 10. சரிங்களா? 27 மொத்தம் கூட்டினோம்னா 27 முக்கோணங்கள் வந்திருக்கு. ஸோ அப்போ இதை லாஜிக்காக இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ரேண்டமாக என்னன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிறோம், குழப்பம். இது இந்த முக்கோணம் இருக்கா இல்லையா அப்படிலாம் நம்ம மாற்றி எண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா பரிச்சை டைம் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த அது புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை வீடியோவை ஸ்லோவாக வச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள் இருக்கும். இப்போ 12ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை கழிங்க. 11ல் 2 போச்சுன்னா 9, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ ஜனவரியில மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா 19 நாள். சரிங்களா? 12ஆம் தேதியை சேர்க்காம. சரிங்களா? அடுத்து பிப்ரவரி அப்படின்னா இந்த வருஷத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து லீப் இயரா இருந்தா 29. இப்போ 2004 கடைசியில் இருக்கக்கூடிய 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனால் அந்த ஹோல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2004 கடைசி 2 நம்பர் 04 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 2004 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீப் இயர்னு சொல்லுவோம். அப்போ எத்தனை நாள் இருக்கும்? 29 நாள் இருக்கும். அடுத்து மார்ச் 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7ஆம் தேதியை சேர்க்கக்கூடாது, ஏன்னா இடைப்பட்ட நாள் தானே கேட்குறாங்க. அப்போ 6 நாள் தான் எடுத்துக்கிறணும். சரிங்களா? 9 9 18 18 6 24க்கு 4 மீதி 2. இப்போ கூட்டினோம்னா எவ்வளவு? 2 4 1 5. ஸோ 54 நாட்கள் அப்படின்றத என்னது சரியான பதில். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா அது லீப் இயரா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்.
சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 4095 R 4 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கரெக்டா தெரியணும். என்னது? Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. இதுதான் ஃபார்முலா. இப்போ Sn என்னுக்கு பதிலா r வந்திருக்கு. அப்ப S6 equal to 4095 equal to என்ன எடுப்போம்? a தான் கண்டுபிடிக்க போறோம். r பவர் n minus 1, r வந்து என்னது? 4, பவர் n வந்து என்னது? 6 minus 1 divided by r minus 1, 4 minus 1. சரி, இப்போ இங்கிட்ட 4095 அப்படின்னு வந்திருக்கு. ஈக்குவல் டு a இன்ட்டு 4 பவர் 6, 4 கியூப் எவ்வளவு? 64. சரிங்களா? 4 கியூப் 64. ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4 பவர் 6 கிடைச்சிருமா? அப்போ 64 ஸ்கொயர்டு அப்படின்னா எவ்வளவுன்னு தெரியணும். சரிங்களா? அப்போ 100 வரைக்கும் ஸ்கொயர்டை படிச்சிருக்கணும். சரிங்களா? 64 ஸ்கொயர்டு அப்படின்றது 4096. அதில் 1 போச்சுன்னா எவ்வளவு? 4095 டிவைடட் பை 4ல் 1 போச்சுன்னா 3, 4095. இது ஒரு 4095 அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ ஏ ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு? 3 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் 3 ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பின் வருவனவற்றில் விடுபட்டவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 16D7, 18G10, 21K14, 25P19. இதில் பார்த்தோம்னா 16ன்னு இருக்கு, அடுத்து 18 அப்படின்னு வந்திருக்கு, அடுத்து 21 3 கூட்டி இருக்காங்க, அடுத்து 21ல இருந்து 4 கூட்டி 25ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து 25ல இருந்து 5 கூட்டி 30ன்னு எழுதணும். சரி, அடுத்து டி EF விட்டுட்டாங்க. சரிங்களா? 2 எழுத்தை விட்டாச்சு. அடுத்து HIJ விட்டுட்டு கேன்னு போட்டிருக்காங்க, 3 எழுத்து விட்டாங்க. அடுத்து 4 எழுத்து LMNO விட்டுட்டு Pன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம 5 எழுத்தை விட்டு எழுதணும். அப்ப QRSTU விட்டுட்டு V அப்படின்னு போடணும். இப்போ 30V அப்படின்னா எல்லாத்துலயுமே 30V தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க 7ன்னு இருக்கு, அடுத்து 3 கூட்டி 10ன்னு எழுதியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டி 14ன்னு எழுதியிருக்காங்க, அடுத்து 5 கூட்டி 19ன்னு எழுதியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டி நம்ம என்ன பண்ணணும்? 25 அப்படின்னு எழுதணும். அப்போ 30V25 ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? சரியான பதில். சரிங்களா? அப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விதமா யோசிக்க தெரியணும். சரி, அடுத்து பாருங்க, அதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டினா தான் வந்திருக்கு. பீட் என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி அப்படின்றது எத்தனாவது எழுத்து? 2வது எழுத்து. ஆல்பபெட்ல வரிசையா பார்க்கல. இங்க ஒய் அப்படின்றது பார்த்தோம்னா ஆல்பபெட்ல பின்னாடி இருந்து பார்த்தா இது வந்து 2வது எழுத்து. சரிங்களா? இ அப்படின்றது ஆல்பபெட்ல 5வது எழுத்து. வி அப்படின்றது ஆல்பபெட்ல பின்னாடி இருந்து பார்த்தோம்னா 5வது எழுத்து. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஓரளவு தெரியணும். சரிங்களா? இப்ப ஏ அப்படின்றது முன்னாடி இருந்து பார்த்தா முதல் எழுத்து, இஜெட்ன்றது பின்னாடி இருந்து பார்த்தா முதல் எழுத்து. T20 அப்படின்னு சொல்லுவேன், 20வது எழுத்து தான் டி. சரிங்களா? இப்ப ஜி அப்படின்றது பின்னாடி இருந்து பார்த்தோம்னா 20வது எழுத்து. சரி, இதை செக் பண்ணி பார்ப்போமா? ABCDEFG. சரிங்களா? 3 6 7வது எழுத்து. சரிங்களா? நமக்கு மொத்தம் ஆல்பபெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 எழுத்து. சரிங்களா? 26 எழுத்து. இதை 26ல 7 கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 26ல 7 கழிச்சோம்னா 19, அதோட 1 கூட்டிக்கங்க, அப்ப 20. சரிங்களா? ஸோ அப்பதான் இது 20, இது 21, 22, 23, 24, 25, 26 அப்படின்னு வரும். சரிங்களா? நம்ம 5 எழுதி வச்சிருப்போம். சரிங்களா? எப்பயுமே என்ன சொல்லியிருப்பேன்? E5, J10, அதுக்கப்புறமா O15, T20, Y25 அப்படின்றத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போ ஈஸி தான். ஸோ அப்போ மைல்டு, அப்போ எம்ன்றது எதுக்கு பக்கத்தில் வருது? ஓக்கு முன்னாடி வருது. சரிங்களா? அப்போ இது வந்து எத்தனாவது எழுத்தா இருக்கும்? 13வது எழுத்தா இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு பின்னாடி இருந்து 13வது எழுத்து பார்க்கணும். சரிங்களா? பின்னாடி இருந்து 13வது எழுத்துனா முன்னாடி இருந்து எத்தனாவது எழுத்தா இருக்கும்? அப்ப 27ல இருந்து 13 கழிச்சீங்கன்னா என்ன வருது? 14ன்னு வருது. அப்ப முன்னாடி இருந்து அது 14வது எழுத்தா இருக்கும். சரிங்களா? முன்னாடி இருந்து 14வது எழுத்து என்னது அப்படின்னா என். அப்ப என்னன்னு ஆப்ஷன் வர்றது மட்டும் தான் ஆன்சரா இருக்க முடியும். ஏசி கிடையாது. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். சரி, அடுத்து ஐ அப்படின்றது முன்னாடி இருந்து பார்த்தா எத்தனாவது எழுத்து அப்படின்னா 9வது எழுத்து. அப்ப இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 27ல 9 கழிச்சிருங்க. கழிச்சீங்கன்னா நமக்கு 17ல 9 போச்சுன்னா 8 1 18வது எழுத்து. சரிங்களா? அப்ப 18வது எழுத்தா நம்ம என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். அப்ப T20 அப்படின்னு படிப்போம். சரிங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? நமக்கு அதுக்கு முன்னாடி எஸ் வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஆர் வந்திருக்கும். ஸோ அப்ப NR அப்படின்றது பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு ஆப்ஷன் டில. ஸோ அப்போ அதுதான் என்னது? சரியான பதில். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க வரிசையா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருங்க. ABCDE இப்படி வரிசையா எழுதிட்டு மேல 1 2 3 4 5 அதே மாதிரி இங்க இருந்து போடையில 26 25
24, 23, 22 நமக்கு ரஃப் பேப்பர்ல அப்படியே எழுதி இஜெட் வரைக்கும் எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம 2-3 கேள்வி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து மீதி இருக்கிற லெட்டர் எல் அப்படின்றது என்ன வருது அப்படின்னு பாருங்க. எல்ன்றது முன்னாடி இருந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்க்கணும். JKL அப்போ 12வது எழுத்தா இருக்கும். சரிங்களா? அப்போ 12வது எழுத்து. அப்ப பின்னாடி இருந்து 12வது எழுத்து அப்படின்னா 27ல இருந்து 12 கழிச்சிருவீங்க. கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 15 வரும். அப்போ முன்னாடி இருந்து 15வது எழுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க எழுதியிருக்கேன்னா O15. அப்போ O இங்க வந்துருச்சு. இப்போ Dனா முன்னாடி இருந்து 4வது எழுத்து. அப்போ பின்னாடி இருந்து 4வது எழுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? Y25 தான் பின்னாடி இருந்து நமக்கு எதனாவது எழுத்து? 2வது எழுத்தா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? X இருக்கும். அதுக்கு முன்னாடி W இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கரெக்டா அதை எழுதிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு மரக்கூம்பு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதோட சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்னது? வட்டம் தான். சரிங்களா? சோ அப்ப வட்டத்தின் சுற்றளவு தான் இங்க கொடுத்திருக்கிறது. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2πr. பைக்கு பதிலா என்ன போடுவோம்? 22/7 × r ஈக்குவல் டு 484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம். இதை 2 × 11 அப்படின்னு வச்சுக்கலாமா? 2 2 4 4ஆல் அடிச்சு கொடுங்க. 1 4 4, 2 4 8, 1 4 4, 11 அடிச்சு கொடுத்தோம்னா 11 11 121. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 77 சென்டிமீட்டர் அப்படின்றதான் கிடைக்குது. சரி, அப்போ கூம்பின் கன அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3πr² h அப்படின்றதான் ஃபார்முலா. அப்போ 1/3 பைக்கு பதிலா 22/7 × ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 77 × 77 × உயரம் வந்து கொடுத்துருக்காங்க 105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? இப்போ 7 இதை அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 11. அடுத்து 3ன்னு இருக்கு. இதை அடிச்சு கொடுப்போம். 3 9, 5 15 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து 2 × 11 எப்பயுமே எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ 2 × 35 எவ்வளவு? 70. சரிங்களா? அப்போ 70 × இங்க ஒரு 77 இருக்கு. சரிங்களா? அப்ப 70 × 77 இதை பெருக்கிடுவோம். பெருக்கணும்னா 7 7 49 மீதி 4, 7 7 49 4 53 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம 2 தடவை என்ன பண்ணணும்? 11ஆல பெருக்கணும். 11ஆல பெருக்கிறது நமக்கு எப்பயுமே ஈஸி தான். 0 அப்படியே போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம 9 அப்படின்றத போட்டுட்டு 9 3 கூட்டினோம்னா 2 மீதி 1, 5 3 கூட்டினோம்னா 8 8 1 9 5. ஸோ இது வந்து என்னது? 11ஆல பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட். சரிங்களா? கடைசி டிஜிட்டை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? 0 9 கூட்டினோம்னா என்னது? 9, 9 2 கூட்டினோம்னா என்னது? 11. அடுத்து மீதி 1 இருக்கு. 9 2 கூட்டினோம்னா 11, 12க்கு 2 மீதி 1 இருக்கு, 10, 15க்கு 5 மீதி 1 6. அப்ப 65 21 90 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆப்ஷன் சில வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் என்னது? சரியான பதில். ஸோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சுற்றளவு அப்படின்றது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்றது நமக்கு தெரியணும். கூம்பு அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு தான். அதுல இருந்து ஆரை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபார்முலா பிரதிட்டோம்னா நமக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கூம்போட கன அளவு தான் போன ஃபார்முலாலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு போன கணக்குலயே. இப்போ இந்த கணக்குலயும் அதே கூம்பு தான். அப்ப ஃபார்முலா என்னது? 1/3πr² h அப்படின்னு தான் வரப்போகுது. சரிங்களா? இதுல முதல் கூம்பின் உயரம் இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இரண்டாவது கூம்புனா H2, அதுல பாதி தான் H1 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேல இருக்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா R1² டிவைடட் பை 1/3πr2² H2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றோம்? நம்ம R1/R2 தான் கண்டுபிடிக்க போறோம். இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க? 2/9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1/3π 1/3π அடி ஆயிருச்சு. இந்த H2 அடி ஆயிருச்சு. இப்போ இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணும்? பெருக்கும். ஸோ அப்போ R1² R2² ஈக்குவல் டு 2 × 2 என்ன ஆயிரும்? 4/9. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா R1/R2 கிடைச்சிரும். 2 ஸ்கொயர்டு தான் 4, 3 ஸ்கொயர்டு தான் 9. ஸோ அப்போ R1/R2 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2:3 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது? சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு, தனிவட்டி கணக்கு தான். சரிங்களா? தனிவட்டி PNR/100 அப்படின்றத ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு கொடுத்தது வந்து 5000 ரூபாய், அதுதான் அசல். இன்ட்டு எண் வந்து 2 வருஷத்துக்கு, ஆர் வந்து தெரியாது, அதான் ஆர்னே வச்சுக்கிறேன், பை 100 பிளஸ் இந்த வட்டியையும் இன்னொரு வட்டி யாருக்கு? சார்லஸ் என்பவருக்கு 3000. சரிங்களா? அப்ப 3000 இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. வட்டி வீதம் தெரியாது, ஆனா 6 தான் சொல்லிட்டாங்க. சரிங்களா?
இது எல்லாத்தையும் கூட்டணும்னா வட்டி எவ்வளவு வருதா 2200 ரூபா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 00 கேன்சல் ஆயிடுச்சு, இங்கேயும் 00 கேன்சல் ஆயிடுச்சு. 50 × 2 100 R 100 R பிளஸ் 30 × 4 120 R ஈக்குவல் டு 2200. ஸோ இதை கூட்டணும்னா எவ்வளவு 220 R அப்படின்னு வரும். இங்க 2200 இருக்கு. ஸோ அப்ப இதை அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது 10. ஸோ அப்ப R ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 10% அப்படின்றதான் சரியான பதில். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா, சிம்பிள் தான். PNR/100 அந்த ஃபார்முலால போட்டலாமா? 4500 அப்படின்றது அசல் இன்ட்டு 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப 2 வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க, அது R கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஆண்டு வட்டியாக எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 ஆண்டு வட்டியாக 750 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப 750 அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன் போட்டுட்டேன். சரிங்களா? சரி, அடுத்து இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இங்க 00 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 45 அப்படின்னு இருக்கு. இந்த 45னா இங்கே 5ஆல அடிச்சு கொடுக்கலாமா? 9×5 45. இங்க அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4×5 5, மீதி 2, 5×5 25, 150 அப்படின்னு வருது. சரிங்களா? சரி, அடுத்து இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 75 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ R ஈக்குவல் டு 75/9 அப்படின்னு வருது. இது 3ஆல் அடிப்படும். ஸோ 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 3 6 5 3 15 டிவைடட் பை 3 25/3. அப்போ M3 24, மீதி 1/3. ஸோ அப்போ 8 1/3% அப்படின்றதான் என்னது இதோட வட்டி வீதம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான கணக்கு தான். ஸோ ஃபார்முலா நமக்கு கரெக்டாக தெரியணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 60 பேர் எவ்வளவு நாள் வேலை பார்க்குறாங்க? 7 நாள் வேலை பார்க்குறாங்க. இதுதான் டோட்டல் ஒர்க். அப்போ டிவைடட் பை 42 பேர் எத்தனை நாள் வேலை பார்த்தா நமக்கு அந்த வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுங்க. 6 7 42, 6 10 60, அவ்வளோதான் 10 அப்படின்றதான் சரியான பதில். ஸோ இந்த மாதிரி கேள்வி நிறைய ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 156 124 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 156 124 எல்சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை 4ஆல போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 4ஆல போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 3 12, மீதி 3 9 36, 3 12 1, 39 31. இதுக்கு எதுவும் பொதுவாக இல்லை. சரிங்களா? சரி, அப்போ இதை அப்படியே பெருக்கிடுவோம். 31 × 4 அப்படின்னு போட்டோம்னா 4 3 12 இன்ட்டு ஒரு 39 அப்படியே பெருக்கிடலாமா? 9 36, மீதி 3, 9 2 18 21, மீதி 2, 9 2 11. அடுத்து 3 12, மீதி 1, 3 2 6 1 7 3. ஸோ அப்போ கூட்டினோம்னா 6 3 8 4 4836 வருது. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னது? 10,000. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னது? 10,000. இதை 4836ஆல வகுக்கணும். சரிங்களா? வகுத்தா நமக்கு அந்த மீதியின்றி வகுப்படக்கூடிய சரியாக வகுப்படக்கூடிய அந்த எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து எத்தனை இருக்கும்? 2 தடவை இருக்கும் 4836. ஸோ அப்போ 2ஆல் பெருக்கணும்னா என்னது? 6 2 12, மீதி 1, 3 2 6 1 7. அடுத்து 8 2 16க்கு 6, மிச்சம் 1. அடுத்து 2 8 1 9. ஸோ அப்போ இது வந்து என்னது? மீதியின்றி வகுப்படலை. சரிங்களா? சரி, அப்போ இதை கழிச்சிருங்க. 10ல் 2 போச்சுன்னா 8. அடுத்து 9ல் 7 போச்சுன்னா 2, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 9 போச்சுன்னா 0. சரி, இப்போ 328 அப்படின்றது மீதி வருது. ஸோ நமக்கு என்னது? மீதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 2 பங்கு வரையில இப்படி வந்திருக்கு. சரிங்களா? ரெகுலர் கணக்கில் என்ன பண்ணுவோம்னா 10,000லேருந்து இதை கழிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம்? 4536 கூட்டி போடுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு 4836 328 கழிச்சா என்ன வரப்போகுது? 9672 தான் வரப்போகுது. அல்லது 4836ஓட 3வது மடங்கு தான் ஆன்சர். இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 4836 கூட்டினாலும் 3வது மடங்கு தானே வரப்போகுது. அப்படியே கூட்டினீங்கன்னா 6 2 8, 7 3 10, மீதி 1, 9 6 15க்கு 5, மீதி 1 14. இப்போ 14508 அப்படின்றதான் இந்த 156 124ஆல வகுப்படக்கூடிய எண். ஸோ ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னது? சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
போன கணக்கு மாதிரியே தான் 254 508 இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் 508ன்றது 254 டிவைட் ஆகும். 254 தான் 508. ஸோ அப்ப எல்சிஎம் அப்படின்றது என்னது, 508. அவங்க என்ன கேட்கறாங்க, இதை வகுக்கும் போது மீதி 4 தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்சிஎம் 508 வருது, வகுக்கும் போது மீதி 4 தரணும்னா 4 கூட்டிக்கங்க, அவ்வளவுதான் 512. 512 254 வகுத்தா மீதி 4 தரும், 508 வகுத்தாலும் மீதி 4 தரும். மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்மோட அந்த மீதியை கூட்டிக்கிட்டா போதும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தாள் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெயின் கோட்ல 20% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அந்த 20% அப்படின்றது மதிப்புல 25 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு அசல் விலை அப்படின்னா எப்பயுமே என்னது, 100% தான் அசல் விலை. ஸோ அப்ப 20 5 தடவை பெருக்குனா 100% வந்துருச்சு. அப்ப 25 என்ன பண்ணலாம், 5ஆல பெருக்கலாம். 25 5ஆல பெருக்கணும்னா எவ்வளவு, 125. ஸோ அப்ப 125 ரூபாய் அப்படின்றதான் என்னது சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. RJPL NNLP அடுத்து YAWC கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ R அப்படின்றதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, N, அதுக்கு ஈக்குவலா என்ன கொடுத்துருக்காங்க, Nன்றதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். Nல இருந்து சொல்லி பார்ப்போம். OPQR அப்படின்னு வருது, 3 எழுத்து விட்டுருக்காங்க. அடுத்து Jல இருந்து பார்ப்போம். Jல இருந்து பார்த்தோம் அப்படின்னா KLM அப்படின்னு 3 எழுத்தை விட்டுட்டு Nன்னு போட்டிருக்காங்க. அடுத்து P அப்படின்றது இங்கிட்ட இருந்து பார்க்கணும் தலைகீழா. Lல இருந்து MNO 3 எழுத்து விட்டுருக்காங்க. அப்ப இங்க அதே மாதிரி எல்லுக்கு அடுத்து MNO அப்படின்றத விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப இதே மெத்தட்ல இங்க என்ன பண்ணணும், நம்மளும் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னது தலைகீழா வருது, VWX, இதுதான் அந்த 3 எழுத்து. சரிங்களா? அப்ப இந்த 3 எழுத்தை நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுறணும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 எழுத்தை விட்டுட்டோம்னா இதுக்கு முன்னாடி என்ன வரும், U. ஸோ அப்ப அந்த U தான் இங்க போடணும். என்னது, U VWX விட்டுட்டோம். சரிங்களா? அடுத்து Y வந்துடும். சரி, அடுத்து ஏக்கு அடுத்து 3 எழுத்தை விடணும். சரிங்களா? அப்ப BCD விட்டுருவேன். விட்டுட்டேன்னா எனக்கு என்ன வருது, E அப்படின்னு வருது. ஸோ அப்ப UE அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களான்னா ஆப்ஷன் ஏல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன வரும், W அப்படின்னு வருது. Wனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், 3 எழுத்தை விடணும். சரிங்களா? ஸோ இப்ப TUV அதுதான் அந்த 3 எழுத்து. அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வருது, S அப்படின்றது வருது. சரிங்களா? அடுத்து சிக்கு அடுத்து 3 எழுத்தை விடணும். DEF விட்டுட்டீங்கன்னா அடுத்து என்ன வரும், G. ஸோ அப்ப இதுதான் என்னது ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்ப ரீசனிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ABCD அப்படின்றத நிறைய இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ABCDயை படிச்சு வச்சுக்கோங்க. எது எத்தனாவது எழுத்து அப்படின்றத எழுதி வச்சிருங்க ரஃப் ஷீட்ல. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஃபிபோனேசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிபோனேசி சீரீஸை எழுத தெரியணும். சரிங்களா? என்னது, 0 1 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து இது 2ஐயும் கூட்டினோம்னா என்னது, 1. அடுத்து 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 3, 3 2 கூட்டினோம்னா 5, 5 3 கூட்டினோம்னா 8, 8 5 கூட்டினோம்னா 13, அடுத்து 13 2 கூட்டினோம்னா 21. இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபிபோனேசி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல 7வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு F0 அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபிபோனேசி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா F0, F1, F2, F3, F4, F5, F6, F7 அப்படின்னு வருது. நமக்கு 7 6க்கு வித்தியாசம், 13 8, 2க்கு வித்தியாசம் எவ்வளவு, 5. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 5 அப்படின்றதான் சரியான பதில். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க F0ல ஆரம்பிக்கலைன்னா மாட்டிக்கிடுவோம். ஏன்னா F1ன்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு உறுப்பு தள்ளி வந்துடும். 8க்கு 5க்கு உள்ள வித்தியாசம் 3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்ப அது ரொம்ப முக்கியம். ஃபிபோனேசி சீரிஸ் 0ல ஆரம்பிக்குதா 1ல ஆரம்பிக்குதா, அதை F0ன்னு சொல்றோமா F1ன்னு சொல்றோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்றாங்க. 200 அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டுருங்க. போட்டா என்ன வருது, 100ன்னு வருது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் என்னது, 99. இதுக்கு அடுத்து வரக்கூடியது 101. அது 2ஐயும் கூட்டினா 200 வரப்போகுது. இது வந்து ரொம்ப எளிமையான கேள்வி. 99 101 அப்படின்றதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12 பேர் என்ன பண்றாங்க, 49 நாட்கள் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்ப 21 உழவர்கள். சரிங்களா? 21ன்னு போட்டேன். அடிச்சு கொடுக்கலாமா, 7 7 49, 3 7 21, 1 3 3, 4 3 12. அப்ப எத்தனை நாள் வருது, 28 நாள். 21 உழவர்கள் வேலை செஞ்சா 28 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஆனா கேள்வி அதுவா கிடையாது. ஏன்னா 28 ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க, அது ஆன்சர் கிடையாது.
எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? 49 நாள். இப்ப எத்தனை நாள் தான் பாக்குறாங்க? 28. அப்ப 49ல 28 போச்சுன்னா எவ்வளவு? 21 நாட்கள். எத்தனை வேலை நாட்கள் குறையுது? 21 வேலை நாட்கள் குறையுது. இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்வி. ஸோ அப்ப அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம். அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது. இதனை வினாடிகளில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 வினாடி அதை மாற்ற தேவையில்ல. அடுத்து 16 நிமிடங்கள். அப்ப இன்ட்டு என்ன போடுவோம்? 60. ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி இருக்கு. அப்ப 16 இன்ட்டு 60 இது வந்து எவ்வளவு வரும்? 16 6 96 960. இது ஒரு 20. அப்ப 980 அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 7 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 நிமிடங்கள் சேர்ந்தது தான் என்னது? 1 மணி நேரம். அதுல 60 வினாடிகள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு இருக்கு. அப்ப மொத்தம் நமக்கு என்னது அப்படின்னா 3600 பெருக்கணும். அப்பதான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ 3600 பெருக்க போறேன். 6 42க்கு 2 மீதி 4 7 3 21 25. ஸோ அப்ப 25200 பிளஸ் ஒரு 980 இங்க இருக்கு. ஸோ அப்ப கூட்டினோம்னா 8 11 1 6 26 180 வினாடிகள். ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? சரியான பதில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது, அது ரொம்ப பேசிக்கானது தான். யூனிட் கன்வர்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த தடவை மணி வினாடி கொடுத்துருக்காங்க. இதே இது வேற எது கூட கேட்கலாம். சரிங்களா? ஹெக்டேர், ஏர், அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு இப்படிலாம் கேட்கலாம். ஸோ அப்போ அதையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 ஆக இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 2 வருஷம் நமக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி போகணும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 6% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க 2018. அப்ப 2017ல நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட மக்கள் தொகை 6% அதிகரிச்சது. 2018ல இருக்கிறது 106% வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப 2017ல இருக்கிறது 100% எடுத்தோம்னா இது வந்து 106 இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் லாஜிக். சரிங்களா? இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மறுபடியும் இதை வந்து அடுத்து நான் எடுக்கல, இது 106 எடுத்துக்கிடுவேன், இங்க இருக்கிறத 100 அப்படின்னு எடுத்துக்கிடுவேன். ஸோ அப்ப இப்படி செஞ்சோம்னா நமக்கு ஈஸி தான். ஸோ சிம்பிளா இல்ல சார் இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னா விட்டுருங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம். 2,38,765 இன்ட்டு என்னது 106%. நம்ம இதை 100% மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எப்பயுமே 100/106 போட்டுருவோம். இன்ட்டு 2 வருஷம், அதனால 100/106 அடுத்தடுத்து போடுங்க. இது சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரிங்களா? இது அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். சரி, இப்ப 106 அப்படின்னா இது வேற எதாலையுமே அடிபடாது. 53ஆல மட்டும்தான் அடிபடும். அதனால 2 53 106. ஸோ இது அடிபடுமா தான் அப்படின்னா அடிபடும். அதுதான் நீங்க செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? 238. இப்ப 53 அப்படின்னு சொன்னேன். அப்ப 4 50 200 இருக்கும். அடுத்து வந்து 4 12 அப்படின்னு வருமா? ஸோ அப்ப 4 இருக்கு. சரிங்களா? 38ல 12 போச்சுன்னா நமக்கு என்னது? 26. அப்ப 267. 53 இன்ட்டு 5 என்னது? 265. சரிங்களா? ஸோ அப்ப 5 265. மீதி 2 இருக்கு. இங்க ஒரு 65 இருக்கு. அப்ப 265 தான் மறுபடியும் வருது. ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. 265. ஏன்னா 6 அடங்காது. அடுத்து 5 சேர்ப்போம். ஸோ அப்ப 265னா மறுபடியும் 5 இருக்கு. இப்போ மறுபடியும் இங்க ஒரு 106 இருக்கா? 2 53 106. இதை அடிச்சு கொடுங்க. 450. 450ல எத்தனை 53 இருக்கும்? நமக்கு கண்டிப்பா 8 இருக்கும். சரிங்களா? அப்ப 8 53 அப்படின்னு போட்டோம்னா எம்முனா 24. மீதி வந்து என்னது? 26. சரிங்களா? அப்ப 26 அப்படின்னா 265னா 5 53 என்னது? 265. சரி, அடுத்து வந்து என்ன பண்ணிடலாம்? இது எல்லாத்தையுமே பெருக்கிடலாம். பெருக்கிட்டோம்னா 85, இங்க ஒரு 00, இங்க ஒரு 00 டிவைடட் பை 4 அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். இப்ப 2 நாளா 8, 1 நாளா 4, மீதி 10னா என்னது? 2 5 00. அப்ப 2,12,500 அப்படின்றது ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பில 2,12,500 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அதுதான் என்னது? சரியான பதில். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அப்ப 106% அப்படின்னு வருதுன்னா அதை 100/106 அப்படின்னு போடணும். 2 வருஷம்ன்றதுனால 2 தடவை போட்டோம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 4000 ஆண்டு வட்டி வீதம் R=5%, N=1 ஆண்டு என அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இதன் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப மொத்த தொகை அமௌண்ட் என்னது? P இன்ட்டு 1 + R/100 இதுதான் ஃபார்முலா. இது பேசிக்கானது. சரிங்களா? இப்போ நமக்கு என்னது? அசல் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. 4000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணும்? 1 + R. ஆறுன்றது ஆண்டு வட்டி வீதம் 5%. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 5/2 என்னது? 2.5 தான் இங்க போடணும். டிவைடட் பை 100. இப்ப ஒரு வருஷத்துக்கு தான் நமக்கு என்ன பண்ண போறோம்? வட்டி கணக்கிட போறோம். அப்ப அரையாண்டுனா 2 வாட்டி வரும். சரிங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு வருமா? அப்ப மேல எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2ன்னு போடணும்.
சரி 4000 இன்ட்டு இதை அடிச்சு கொடுத்தோம்னா 25னா 4 இருக்கும். அப்போ 2.5னா எத்தனை இருக்கும்? 40 இருக்கும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 40 + 1 41/40 ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை எழுதிடுறேன். 41/40. இப்போ 00 இங்கே ஒரு 00 அடிச்சிட்டேன். இது 4 40னா 10. சரிப்பா, இது எல்லாத்தையுமே பெருக்கிடலாமா? 41 ஸ்கொயர்டு அப்படின்னா எவ்வளோ வரும் நமக்கு? 40 ஸ்கொயர்டு வந்து 160, ஒரு 0 இருக்கும். சரிங்களா, அந்த ஷார்ட்கட்டை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்க. அப்போ இதுக்கு என்ன வரும்? 160னா 40ல் 8 5 இருக்கு. அப்போ 168 1 அப்படின்னு வரும். ஒரு சைபரை சேர்த்துக்கோங்க. டிவைடட் பை ஒரு 4 இருக்கு. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 4 16, மீதி அடுத்து வந்து 8 இருக்கு. 2 8, அடுத்து சைபர் சேர்த்துக்கிட்டு 10 அப்படின்னா எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அடுத்து புள்ளி வச்சு 0 சேர்ப்போம். சரிங்களா, 20 அப்படின்னா 5 4 20. ஸோ அப்போ 4202.5. இங்கே மொத்த அசல் வந்து 4000. நமக்கு கூட்டு வட்டி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 202 ரூபா 5 காசு தான் கூட இருக்கு. ஸோ அப்போ 202.50 அப்படின்றத என்னது சரியான பதில். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிகச்சரியாக பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கனச்சதுரம் அப்படின்னா நான் சும்மா சதுரத்திலேயே வரைஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா, ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு கோலம் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ இதுதான் பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சுன்னா போதும். சரிங்களா, இதோட விட்டம் அப்படின்றது, சரிங்களா, இதோட விட்டம் அப்படின்றது கனசதுரத்தோட பக்க அளவுக்கு ஈக்குவல். அப்ப இதுல ஆரம் அப்படின்றது என்னவா இருக்கும்? a/2 இருக்கும். சரிங்களா, ஆரம், கோலத்தின் ஆரம் வந்து பக்கத்துல பாதியா இருக்கும். இதுதான் லாஜிக். இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப கனசதுரத்தின் கன அளவுன்னு சொன்னாங்கன்னா a³ அப்படின்னு எழுதுவோமா? டிவைடட் பை 4/3 πr³ அப்படின்றதான் என்னது? கோலத்தின் கன அளவு ஃபார்முலா. இதுல ஆரம் r = என்னன்னு போட்டாச்சு? a/2. ஸோ அப்ப a³/2³ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுல a³ கேன்சல் ஆயிருச்சு. சரிங்களா, அடுத்து 2 கியூப் வந்து என்ன வரும்? 8. அப்போ 1 4 4, 2 4 8. சரிங்களா, அப்போ 2 3 என்னது? 6. ஸோ அப்போ 6 கீழே இருக்கு, மேலே வந்துச்சுன்னா என்னவாயிரும்? தலைகீழா 6/π அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6:π அப்படின்றத என்னது சரியான பதில். சரிங்களா, ஸோ அப்போ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். சரிங்களா, கனசதுரத்தோட உள்ள வந்து ஒரு கோலத்தை வைக்கிறோம், அது மிகச்சரியா பொருந்தி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 6480 அடி டிவைடட் பை 756, இதுக்கு என்ன ரேஷியோ வருதோ இதே மாதிரி ரேஷியோ தான் அதுக்கும் வரணும். சரிங்களா, இப்ப நீளம் 60 டிவைடட் பை நமக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ 756 அப்படின்னு இருக்கு. இதை அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம். நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பக்கம் 4ஆல் அடிச்சு கொடுப்போம். 4ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 4 4, 8 32, 9 36. இது வந்து 1 4 4, 6 4 24, 2 அப்படின்னு வந்துடுது. மறுபடியும் இதை எல்லாத்தையுமே 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 6 3 18, 3 3 9. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5 3 15, 4 3 12. இதை 6, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 9, 9, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 7. ஸோ அப்போ x = என்ன வருது அப்படின்னா 7 அடி அப்படின்னு வருது. ஸோ அப்போ 7 அடி ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் என்னது சரியான பதில். சரிங்களா, அப்போ ரேஷியோவை ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரேஷியோ சம்மு தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 144√a மற்றும் 120a ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எப்பயுமே a அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன எழுதுவோம்? √a × √a அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, அதுதான் லாஜிக் இந்த இடத்துல இருக்கு. அடுத்து 144 120, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டுக்குமே 12ஆம் வாய்ப்பாடில் வரும். 12 ஸ்கொயர் தான் 144, 10 12 120. சரிங்களா, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? மறுபடியும் நம்ம 2ஆல் போடலாம். 6 2 12, 5 2 10. இதுக்கு மேலே எதுவும் பொதுவாக இல்லை. அப்போ 12 2 24. ஸோ அப்போ HCF அப்படின்றது நம்பர் வந்து 24ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்கே ஒரு √a இருக்கு. அடுத்து வந்து ஏவை எப்படி எழுதலாம்? √a × √a. அப்போ இதுக்கு மீ போவா பார்த்தோம்னா என்னது? ஒரே ஒரு √a தான் வரும். சரிங்களா, இங்கே ஒன்று வந்துடும், மறுபடியும் √aன்னு வரும். ஸோ அப்போ ஒரு √a, அப்போ 24√a அப்படின்றத என்னது? மீப்பெரு பொது காரணி. ஸோ ஆப்ஷன் ஏல 24√a கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது சரியான பதில். சரி, அடுத்தது பாருங்க. பீகாக் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எனில்
P என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியணும். சரிங்களா? ஸோ அது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ABCDனா என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே என்ன பண்ணோம் சொன்னோம். ஸோ அப்படி எழுதி வச்சிருந்தோம்னா நமக்கு சிம்பிள், அப்படி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ P அப்படின்றது எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ P காக் அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி எழுதிக்கிறேன். இப்போ P அப்படின்றது எத்தனாவது எழுத்து அப்படின்னு தெரியணும். O அப்படின்றது 15, அப்போ Pன்றது என்னது 16வது எழுத்து. E அப்படின்றது 5, Aன்றது 1, Cன்றது 3, Oன்றது 15, Cனா 3, Kனா என்னது J அப்படின்றது 10 அப்படின்னு சொல்லியிருக்கேன். Jக்கு அடுத்து K, அப்போ 11. சரிங்களா? இப்போ இங்க P அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா 31 கொடுத்துருக்காங்களானே தெரியல. சரிங்களா? எப்படி வந்திருக்கும், இப்போ 16க்கு முன்னாடி என்ன வரும் 15, 16 கூட்டினோம்னா எவ்வளவு 31. அப்போ இந்த 31, அப்போ Pக்கு அடுத்து 5க்கு முன்னாடி எழுத்து 4, 5 4 9. ஸோ அப்போ அடுத்து ஈக்குரியது 9. சரிங்களா? இப்படிதான் இதை எழுதியிருக்காங்க. A அப்படின்றது என்னது 1, அதுக்கு முன்னாடி 0, அதனால 1ன்னு போட்டுரும். அடுத்து 3 + 2 5. சரிங்களா? அப்ப 5 வந்துருச்சா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. PEAC அது எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா ஈக்குவலா தான் வரப்போகுது. சரிங்களா? C வரைக்கும் என்ன வந்திருக்கு 5 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ அப்ப 319 15 அப்படின்னு வர்றது எதுல வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர்ல தான் வந்திருக்கு, 319 15. அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா E அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன வரணும் 9ன்னு வரணும். ஸோ அப்போ ஈக்கு பதிலாக 9 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ABCDயை வச்சே இந்த கொஸ்டின் பேப்பர்ல மட்டுமே 3 கணக்கு பார்த்துட்டோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ABCD எழுதி நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7/4 சதவீதமாக மாற்றணும்னா × 100 அடிச்சு கொடுத்தோம்னா 25. ஸோ அப்போ 25 × 7 எவ்வளவு 175. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 175% அப்படின்றத என்னது சரியான பதில். ஸோ அப்போ இதோட இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட அனைத்து கணக்குகளுக்குமே நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம். ஸோ ஒரு சில கேள்விகளில் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, மற்றபடி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மீண்டும் அடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுற வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.